வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா. அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்த பிஜேபி, தொடர்ந்து புறக்கணித்து வரும் எதிர்க்கட்சி தலைவர்கள், அரசியலாக்கப்படுகிறதா ராமர் கோவில் விவகாரம் என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். நமக்கு தெரியும், ஏற்கனவே 1992 ஆரம்பித்த இந்த பிரச்சனையானது பாபர் மசூதி இடிப்பிற்கு பிறகு இந்த வழக்கானது நீண்ட நெடிய காலம் நடந்து வந்து ஒரு தீர்வுக்கு வந்தது. அதன் பிறகு அதில் கிட்டத்தட்ட 2020 ஆகஸ்ட் 5 இதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மோகன் பகவத் போன்றோர் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். அதன் பிறகு தற்பொழுது ராமர் கோவில் கட்டி முடிக்கப்படும் தருவாயில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஜனவரி மாதம் 22 அதன் திறப்பு விழா, அதன் கும்பாபிஷேக விழா இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி அனைத்து தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. சினிமா பிரபலங்களாக இருந்தாலும் சரி, அரசியல் பிரபலங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு இல்லத்திற்கும் சென்று அந்த அட்சதை போன்ற பொருட்களை, அதாவது அங்கேருந்து பூஜை செய்யப்பட்டு வந்த பொருட்களை வைத்து ஒரு அழைப்பிதழ் இங்கு சாமானிய மக்களுக்கும் கூட இங்கு வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வாறாக அதன் திறப்பு விழா வேலைகள் ஜரூராக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இதை அரசியலாக்க பார்க்கிறார்களா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சியினர் இந்த விழாவில் கலந்து கொண்டால் ஒருவேளை சிறுபான்மையினரின் ஓட்டு பாதிக்கப்படுமா என்பது போன்ற ஒரு கேள்விகளும் அவர்கள் மத்தியில் இருக்கிறது. காங்கிரசுடைய நிலைப்பாடு என்ன என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. சி வேணுகோபால் அவர்கள் அழைப்பு விடுத்ததற்கு நன்றி என்று தெரிவித்திருக்கிறார். இது யாரில் கலந்து கொள்வார் என்பது பற்றிய தெளிவான ஒரு விவரங்கள் அதில் இல்லை. சீதாராம் யெச்சூரி அவர்கள், பிருந்தா கரத் போன்ற கம்யூனிஸ்டை சேர்ந்தவர்கள் இதற்கு கலந்து கொள்ள மாட்டோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இது ஒரு மத விழாவை பிஜேபி அரசு அரசு விழாவாக நடத்துகிறது என்ற ஒரு குற்றம் சாட்டி இதில் கலந்து கொள்ள மாட்டோம் என்றே தெரிவித்திருக்கிறார். அதே இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்றொரு முதல்வர், ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் அவர்கள் இதில் கலந்து கொள்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதுபோன்று பல்வேறு குழப்பமான சூழ்நிலைகள் இருக்கிறது. எனவே இந்த ராமர் கோவில் திறப்பு விழாவை வைத்து காய் நகர்த்துகிறதா பிஜேபி என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அது பற்றி தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக தமிழ்நாடு காங்கிரசின் செய்தி தொடர்பாளர் திரு சந்திரசேகரன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக இந்து மக்கள் கட்சியின் திரு பாரத மாதா பா செந்தில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சௌபே மோசஸ் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். மூத்த பத்திரிகையாளர் திரு வி எஸ் ராமன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். என்னுடைய கேள்வி திரு சந்திரசேகரன் சார், உங்கள்கிட்ட தொடங்குறேன். ஏன்னா இப்போ எதிர்க்கட்சிகளுடைய அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறிப்பாக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்குள்ளேயே சில முரண்பாடுகளை நம்ம பார்க்க முடிகிறது. இதற்கு சென்றால் சிறுபான்மையினரின் வாக்கு வங்கி பாதிக்கப்படுமோ என்ற அச்சம் இருப்பதாகவும் பேசப்படுகிறது. காங்கிரசுடைய நிலைப்பாடு என்ன இந்த ராமர் கோவில் திறப்பு விழா பற்றி? முதல்ல இந்த ராமர் கோவில் பிரச்சனை என்பது பல நூற்றாண்டுகளாக இருந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை தான் வச்சுங்களேன். ரெண்டாவது, இதை காங்கிரஸ் கட்சி எப்போதுமே எதிர்க்கல. கோவில் திறக்க வேண்டும் என்பதுல யாருக்கும் எந்த மாறுபாடும் கிடையாது. ராமர் கோவில் கட்டுங்க, அதெல்லாம் வேற. ஆனா அதை பாஜக அரசியல் லாபத்திற்காக உபயோகப்படுத்துவதை தான் நாங்க எதிர்க்கிறோம். நீங்க இது ஒரு அரசியல் கட்சி விழா மாதிரி, ஒரு பாஜகவிற்கு சொந்தமான ஒரு விழா மாதிரி இதை நடத்துவதைத்தான் ஒரு அப்ஜெக்ஷன்ன்றது அதுதான். ஏன்னா நீங்க ராஜஸ்தான்ல இருந்தெல்லாம் கல் அனுப்பிச்சாங்க. கடந்த முறை காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும் பொழுது ராஜஸ்தானில் இருந்தெல்லாம் மார்பிள் அனுப்பப்பட்டது இந்த கோவில் விழா இதற்காக, கோவில் கட்டுவதற்காக. அது மாதிரி எல்லா மாநிலங்களில் இருந்தும் கல் எடுத்துட்டு போனாங்க, மற்ற விஷயங்கள்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. இதுல 1-2 விஷயங்களை மட்டும் குறிப்பிடுறேன். நீங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தியடிகளை விட ஒரு ராம பக்தர் வேற யாரும் இருக்க முடியாது இந்தியால. எப்பொழுதும் ராமர் நாமத்தை உச்சரித்து தான் அவர் எப்பொழுதுமே எங்குமே சென்று செல்வதாகத்தான் நாம பார்த்திருக்கோம். ராமரை கும்பிட்டு தான், அவர் வழிபட்டு தான் எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நம்ம பார்த்திருக்கோம். கடைசியில் இறக்கும் தருவாயில் கூட ராம் என்று சொன்னார் என்று கூட ஒரு தகவல் உண்டு. அப்படி இருக்கும் அந்த அவரிடம் அவர் ராமர் கோவில், ராமர் எல்லாமே உச்சரித்த அவரிடம் இருந்தவரை ராமர் அரசியல் ரீதியாக எந்த விதமாக அவர் பயன்படுத்தல. காந்தியடிகளை பொறுத்தவரை அந்த ராமர் என்பது அவருடைய நம்பிக்கை. நான் ஒரு கடவுளை வணங்கலாம், ஆனா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய தனித்தப்பட்ட விருப்பம். அதை ஒரு அரசாங்கமோ அல்லது ஒரு கட்சியோ, அரசியல் கட்சியோ தனது லாபத்திற்கு உபயோகப்படுத்துவது என்பது என்றைக்குமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அவர் காந்தியடிகளிடம் இருந்த வரைக்கும் ராமர் எந்த அரசியலும் செய்யவில்லை. ஆனால் அந்த ராமர் அத்வானி கையில் என்று வந்தாரோ அன்றையிலிருந்து அரசியல் விட்டது. அத்வானி அவர்கள் யாத்திரை, ராமர் கோவில் கட்டுவேன் என்று யாத்திரை சென்று கலவரங்கள் ஏற்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்தியாவுல கலவரங்கள் ஏற்பட்டதெல்லாம். அதுவரை ராமர் கலவரம் செய்வதாக இல்லை
ஒரு அமைதிக்கான ஒரு தூதுவராக, அமைதிக்கான ஒரு கடவுளாக, அமைதி கடவுளாகத்தான் எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா அந்த அத்வானி அவர்கள் என்றைக்கு ரத யாத்திரை ஆரம்பித்தாரோ, ராமர் கோவிலை கையில் எடுத்து ரத யாத்திரை ஆரம்பித்தாரோ, அன்றிலிருந்து ராமர் பெயரில் கலவரங்கள் விளைப்பதை தான் இந்த பாஜக கையில் எடுத்திருக்கிறது என்பதை ஒரு முதல் கட்ட கருத்தா ஒண்ணு சொல்ல விரும்புறேன். சரி. 2வது, நீங்க கோவில் கட்டுறீங்க, ரைட்டு, ஓகே. அதை பத்தி அதை எல்லோரும் வரவேற்கிறோம், இந்துக்கள் அனைவரும் வரவேற்கிறோம். அதை பத்தி எந்த விதமான மாற்று கருத்துக்கள் யாரும் கிடையாது. ம். ஈவன் இஸ்லாமியர்களே கூட, அங்குள்ள இஸ்லாமியர்களே கூட அதை எதிர்க்கல. நீங்க கொடுத்துட்டாங்க, அந்த முடிஞ்சிருச்சு, அதை எதிர்க்கல. ஆனால் அதை ஒரு பாஜகவிற்கான ஒரு ஒரு கோவிலாக, பாஜகவினுடைய ஒரு விழாவாக அதனை கொண்டு செல்வதை தான் எதிர்க்கிறோம். ம். 2வது விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த எதிரிலேயோ ஊழல் செய்கின்ற அந்த பாஜக இந்த ராமர் கோவில் விஷயத்திலும் ஊழல் செய்திருக்கிறது என்பதும் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் நான் பாக்குறேன். ம். நீங்க முதல்ல ராமர் கோவில் அறக்கட்டளைக்காக இந்த நிலம், அதாவது தீர்ப்பு வருகிறது. தீர்ப்பு வந்த உடனே 2019 2 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒரு 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 நிலம் 2021 18.5 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதாக ஒப்பந்தத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா ம். பாத்தீங்கன்னா, மார்ச் 18ஆம் தேதி அயோத்தியில ஒரு நிலத்தை 2 கோடி ரூபாய் 2 பேர் 2 கோடி ரூபாய்க்கு வாங்குறாங்க. அடுத்த 5 நிமிஷத்துல அதே நிலத்தை ராமர் கோவில் அறக்கட்டளை 18 கோடியே 50 லட்சத்துக்கு வாங்குது. ம். ம். அதாவது சில நிமிடத்துல அந்த நிலத்தோட விலை பல மடங்கு உயருது. இதுல இன்னொன்று, 2 பத்திரப்பதிவிலுமே சாட்சிகளாக ஒரே நபர்கள் தான் கையெழுத்திட்டு இருக்காங்க. விலை ம். ஏறிட்டதாக ராமர் கோவில் அறக்கட்டளை கூறுது. ஆனா இதை நம்ப முடியாத அளவிற்கு இதனை விலையை உயர்த்தி இதில் பெரிய ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்பதுதான் உண்மை. இதை ம். நாங்க கூட சொல்லல, சாதுக்கள் கூட்டம் நடைபெற்று இதில் ஒரு ஊழல் நடந்திருக்கிறது, ராமர் பெயரால் ஊழல் செய்வதை நாங்கள் அனுமதிக்க முடியாது, இது சம்பந்தமாக பிரதமர் மோடி அவர்கள் தலையிட்டு விசாரணை நடத்த வேண்டும்னு சாதுக்கள் கூட்டம் கூட்டி அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்பதை இங்க குறிப்பிட விரும்புறேன். சரி. ஆனால் இது சம்பந்தமாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ம். இது ம். ஒரு புறம். இது நிலம் வாங்குறதுல. சரி. அதற்கு பிறகு ராமர் கோவில் கட்டுறாங்க. ராமர் கோவில் கட்டுறதுலயும் அயோத்தியா மேம்பாட்டு திட்டம்னு சொல்றதுல, ஆமா, ஆமா. ஒப்பந்த பணி கொடுப்பதுல லஞ்சம், கையூட்டு, உத்தரவாத பணத்துல சலுகை, எப்படி எதுலயும் ஊழல் என்று இதுவும் நாங்கள் சொல்லவில்லை, எதிர்க்கட்சிகள் சொல்லவில்லை, ஏஜி குறிப்பிடுகிறது, ஆடிட்டர் ஜெனரல் அறிக்கை குறிப்பிடுகிறது. ம். இந்த ம். அயோத்தியா மேம்பாட்டு கண்டிப்பா இந்த மாதிரியான ஊழல் பிரச்சனைகள் அது விசாரிக்கப்படும். அது ஒரு செயல்படுத்திய வகையில் வழக்குகள் வரும்பொழுது அது விசாரணைக்கு உட்படுத்தப்படும். இழப்பு ஆனா ஏற்பட்டது இந்த பிரச்சனைகளை காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக பிஜேபி பக்கம் தள்ளிவிடும் போது, இதற்கு ஆரம்ப புள்ளியாக இருக்கும் பொழுது நரசிம்மராவ் அவர்கள் தலைமையில் தான் அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. 1,50,000 பேருக்கு மேல திரண்டாங்கன்னு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய கூட்டம் திரளப்போகுதுன்னு சொல்லி ஒரு உளவுத்துறை தகவல்கள் இல்லையா? அவர் தடுக்க தவறிட்டார்ன்ற ஒரு குற்றச்சாட்டும் காங்கிரஸ் அரசு மேல இருக்கு இல்லையா? இல்லை, காங்கிரஸ் அரசு மேல் இல்லை. அப்பொழுது அங்க இருந்த அரசு, மாநில அரசு, இல்ல, நீங்க அத்வானி அவர்கள் ஊர்வலம் யாத்திரை போனது சொன்னீங்க. அப்ப அந்த காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் தானே, அதையும் நம்ம மறக்க முடியாது. அதுதான் அதை தடுத்து நிறுத்தியதால் தான் இவர்கள் விபி சிங் அரசு அந்த சமயத்துல யாத்திரை செல்லும் பொழுது தடுத்து நிறுத்தப்பட்டு அத்வானி அவர்கள் லல்லு பிரசாத் யாதவால் கைது செய்யப்படுகிறார் அங்கு பீகார்ல செல்லும் பொழுது. அப்பொழுதுதான் கலவரம் வெடிக்கிறதுன்றதெல்லாம் வரலாறு, அதை யாரும் மறுக்க முடியாது. நீங்க அதே மாதிரி அங்கு உத்தரப்பிரதேசத்தில் கல்யாண் சிங் தலைமையிலான அரசு இருந்த பொழுதுதான், பாஜக அரசு இருந்த பொழுதுதான் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. அதற்காக கல்யாண் சிங் அரசு கலைக்கப்பட்டதையும் இங்கு குறிப்பிட விரும்புறேன். அதனால இன்றைக்கு நடந்திருக்கிற பிரச்சனை அதுவல்ல. நான் நீங்க அது கோர்ட்டும் தீர்ப்பு வழங்கி விட்டது, கோவிலும் எழுப்பப்படுகிறது. அதை பற்றிய முந்தைய விவாதத்துக்கு சென்றோமானால் அது திசை திரும்பும். ராமர் கோவில் இடித்தது, அதாவது பாபர் மசூதி இடித்தது, அங்கு ராமர் கோவில் கட்டப்பட்டது. நீங்க அத்வானி அவர்களை யாத்திரையை பத்தி பேசணும்னாலும் அதை பத்தி பேச வேண்டியிருந்தது. வேற ஒண்ணு, ஏன்னா கோர்ட்டே தீர்ப்பு கொடுத்து அங்கு இன்றைக்கு கோவில் எழும்புகிறது. ஆனால் இதனை இந்த தேர்தலுக்கு பாத்தீங்கன்னா 2024 தேர்தலுக்காக இந்த அரசு பயன்படுத்துவதைத்தான் நாங்கள் கண்டிப்பா சார், கண்டிப்பா. அதனை இப்ப காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன சார், அதை மட்டும் தெளிவுபடுத்திடுங்க சார். இப்ப தலைவர்கள் கலந்துப்பாங்களா, கலந்துக்க மாட்டாங்களா? அதுதான் அந்த இப்போ சீதாராம் யெச்சூரி அவர்கள், பிருந்தா காரத் அவர்கள் சொன்னது போன்ற கட்சி தெளிவான ஒரு முடிவு இதுவரைக்கும் அறிவிக்க முடியாது. ஏனென்றால் அது இந்த விழாவில் தான் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சிறப்பு விழா, அந்த கோவில் கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு கூட போய்க்கலாம். மற்றபடி ஒரு நிலைப்பாடு மற்ற கட்சிகள் தெரிவிச்சிருக்காங்க, காங்கிரஸ் என்ன தெரிவிக்கலன்றதான் கேள்வியா இருக்கு. தொடர்ந்து பேசலாம் சார், அடுத்த சுற்றில நம்ம அதை பத்தி விரிவா பேசலாம்.
திரு பாரத மாதா செந்தில் சார், உங்களுடைய பார்வை என்ன சார்? அதாவது இது அரசியலாக்கப்படுகிறதா? சார் சொல்கிற மாதிரி இப்போ ஜனவரி, இப்போ இன்னும் தேர்தல்களுக்கு சில மாதங்கள் தான் இருக்குது, நாடாளுமன்ற தேர்தலுக்கு. அப்போ இதை வந்து ஒரு பூதாகரமாக்கி இதற்கு கலந்து கொண்டவர்கள் எல்லாம் இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள், இல்லை கலந்து கொள்ளலைன்னா அவர்கள் விரோதமானவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த ஹிந்துஸோட ஓட்டை வந்து வாங்குவதற்கான முயற்சியாக இதை பார்க்க முடியுமா? அதாவது இழந்த பண்பாட்டு அடையாளங்களை மீட்கக்கூடிய ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி வரலாற்றிலே இருந்த காரணத்தினாலே அயோத்தி ராம ஜன்மபூமியினுடைய இன்றைய கும்பாபிஷேகத்திற்கு முழுமையாக அதற்கான இந்த கோயில் கும்பாபிஷேகத்திற்கான ஒரு அடிக்கல் நாட்டி இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுன்னு சொன்னால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி தான் எனக்கு தெரிந்து 90% காரணம் என்று சொல்ல முடியும். காங்கிரஸ் கட்சியோ அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகளோ, இன்னும் சொல்லப்போனால் சிவசேனாவும் பால் தாக்கரே அவர்கள் இருந்தபோது அயோத்தியிலே ராமர் ஆலயம் அமைய வேண்டும் என்று சொல்லி தொடர் போராட்டங்கள் நடத்திய வரலாறு சிவசேனாவுக்கும் உரிய ஒரு பங்கு உண்டு. எனவே பாரதிய ஜனதா கட்சியும் சிவசேனாவும் முழுமையாக விஸ்வ இந்து பரிஷத் போன்ற இயக்கங்கள் இருந்தாலும் அரசியல் ரீதியாக அரசியல் கட்சிகளிலே பாஜக சிவசேனாவுக்கு இன்றைக்கு அயோத்தி ராமர் ஆலயம் வருவதற்கு முழு கிரெடிட் அவங்களுக்கு தான் இருக்கு. காங்கிரஸ் கட்சி, அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி சோமநாதர் ஆலயத்தை மீட்ட சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்ற அந்த ஒரு இந்த தேசத்தினுடைய அடையாளத்தை மீட்க வேண்டும் என்கின்ற அந்த தலைவர்கள் இருந்த காங்கிரஸ் கட்சி வேறு. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இத்தாலிய மோகத்தோடு இருக்கக்கூடிய அல்லது இந்தியாவினுடைய பண்பாட்டு அடையாளங்கள் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அற்ற ஒரு காங்கிரஸ் கட்சி தலைமையோடு இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் கட்சிக்கும் அயோத்தியிலே ராம ஜன்ம பூமி என்பது ஏதோ பாஜகவினுடைய அடையாளம் மட்டுமல்ல. 450 ஆண்டுகளுக்கு அவர் சொன்னார், அமைதியாக இருந்த ராமரை இவர்கள் பாஜக காரர்கள் அரசியல் ஆக்கி விட்டார்கள், அதுக்கப்புறம் கலவரம் வந்துடுச்சுன்ட்டு. ஆயிரக்கணக்கான உயிர்கள் பாரதிய ஜனதா கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே 400 வருட போராட்டத்திலே எத்தனையோ முறை இந்த ஆலயத்தை மீட்க வேண்டும் என்று சொல்லி உயிர் தியாகம் செய்த வரலாறு சகோதரர் மறைத்து பேசுகின்றார். பாரதிய ஜனதா கட்சி அதை விடாமல் தொடர் முயற்சியாக எடுத்து இன்றைக்கு ஆலயம் கட்டுவதற்கான பணியிலே இறங்கி அதில் வெற்றி கண்டிருக்கிறது. எல்லாமே ஓகே, அவங்க வந்து ஆலயம் கட்டுவதற்கான நடவடிக்கை எடுத்துட்டாங்க. ஆனா அந்த ஆலயம் கட்டினதுக்கு பிறகு அதற்குண்டான அந்த நிர்வாகத்திடம் ஒப்படைத்து விட்டு அரசு அவங்க வேலையை பார்க்கலாம். ஆனா அரசே வந்து இப்போ கோவிலில் வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் பிரதமரே வந்து செய்யும் பொழுது இதை வைத்து அரசியல் செய்கிறார்களான்ற கேள்வி மக்கள் மத்தியில் வருது இல்லை? சகோதரர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுகவை சார்ந்தவர்கள் எல்லாம் 1000 கும்பாபிஷேகத்தை நடத்தியவர் மு.க. ஸ்டாலின் இந்த ஆட்சியில சொன்னாங்களா? நடத்தியவன அவர் என்ன கோவிலுக்கு எல்லா கோவிலுக்கும் அவர் வந்து அதுக்கான உத்தரவுகளை பிறப்பித்தார். பிரதமர் அடிக்கல் நாட்டுறதுக்கு அவரே போய் உட்கார்ந்துருக்காரு. இப்ப வந்து திறப்பு விழாக்கு அவர் தான் போக போறாரு. அவர் அந்த அயோத்திக்கு சென்று வருகிறார். இப்ப கும்பாபிஷேகத்துக்கு போக போறார். அடிக்கல் நாட்டுறதுக்கு போனார். வேற என்ன பிரதமர் பண்ணாரு? அவர் அவருடைய இந்த நாட்டுக்கான தேவையான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார். இல்ல இப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் மன்னிக்கணும், தமிழ்நாடு பிஜேபி வந்து இல்லம்தோறும் எல்லாருக்கும் அந்த அச்சதை வைத்து இன்விடேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு அரசியல் கட்சியோட இது ஒரு வேலை. அப்போ பிஜேபி வந்து இதை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்க பார்க்குறாங்கன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். 1 கோடி பேருக்கு இலக்கு நிர்ணயிச்சு ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலே ராம ஜன்மபூமி கட்டப்பட வேண்டும், கட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும், சட்ட ரீதியாக நாங்கள் கண்டிப்பாக கட்டுவதற்கான முயற்சிகள் எடுப்போம்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் கொடுத்தது யார் சார்? திமுக கொடுத்துச்சா? காங்கிரஸ் கொடுத்துச்சா? அல்லது மற்ற கட்சிகள் கொடுத்துச்சா? பாஜக கொடுத்துச்சு. கொடுத்ததை செஞ்சிருக்கோம். அதை மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கா இல்லையா? இன்றைக்கு நாங்கள் வந்து வீதி வீதியாக போய் மசூதிகளிலே வந்து நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு செய்த சலுகையை சொல்றாங்களா இல்லையா? வீதி வீதியாக போய் கிறிஸ்தவர்களுக்கு நாங்கள் இந்த சலுகையை செய்திருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு திமுக பிரச்சாரம் பண்ணலையா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையில மேனிஃபெஸ்டோவில் இருக்கக்கூடியதை நாங்கள் செய்து காட்டியிருக்கின்றோம் என்று சொல்லி நாடு முழுவதும் சென்று அயோத்தி ராமர் ஆலயத்திற்கான அழைப்பிதழை அச்சதையை கொடுக்கக்கூடிய பணியை அந்த ராம ஜன்மபூமி அறக்கட்டளை அதனோடு சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், RSS தொண்டர்கள், ராம பக்தர்கள், எத்தனையோ பஜனை குழுக்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு அந்த பணியை செய்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியும் அந்த பணி செய்கிறது. அரசியல் கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் ஆன்மீக விஷயங்களிலே செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது என்பது எந்த அரசியலமைப்பு சட்டத்திலையும் இருக்குதா என்ன? தடை செய்தா என்ன? எனவே பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ராமர் ஆலயம் அமைக்கக்கூடிய இந்த கும்பாபிஷேகத்திற்கான விஷயம் என்பது இது எதுவும் இந்த நாட்டுக்குள்ள அல்லது கட்சிக்குள்ள இருக்கக்கூடாது பார்க்கக்கூடாது சார். உலக அரங்கில் அடிமை இந்தியாவாக அடிமைப்பட்டிருந்த அந்த அடிமை அடையாளங்களை எல்லாம் அகற்றி ஒரு புத்துணர்ச்சி படக்கூடியது. அதான் சொன்னேன், சோமநாதர் ஆலயத்தை அப்படிதான் சர்தார் வல்லபாய் பட்டேல் கட்டினார். அதை வெறும் ஏதோ ஒரு கட்டிடமாக நினைக்கவில்லை. இந்த நாட்டினுடைய அடையாளம் அது போலதான் சார் ராமருடைய அடையாளம், ராமர் கோயிலுடைய அடையாளம்.
அதை நாம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் கட்டியிருக்கிறோம். இஸ்லாமிய சமூகத்திற்கும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புப்படி அவர்களுக்கும் இடம் வழங்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கான மிகப்பெரிய அளவிலே மசூதியை கட்டுவதற்கான அத்தனை விதமான ஒத்துழைப்புகளும் அந்த அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கின்றது. இதுதான் மத நல்லிணக்கம், இதுதான் ஒரு சமூக நல்லிணக்கம். இதை தான் பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் உண்மையிலேயே சொல்ல போனாக்க இது இந்த பாரதத்தினுடைய அடையாளம் என்று அவர்கள் நினைத்தார்கள் என்று சொன்னால் ராமர் ஆலயத்துக்கு வர வேண்டும். ராமருடைய பக்தர் காந்தி என்று சொன்னார்ல, காந்தியினுடைய பக்தராக இருக்கக்கூடியவர்கள் தான் நீங்க, அப்படிதான் சொல்றீங்க. அப்ப நீங்க இந்த அயோத்தியினுடைய ராமர் ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகத்துக்கு நாங்கள் கலந்து கொள்வோம், ஹேராம் என்று சொன்ன அந்த காந்தியினுடைய அந்த ராமருடைய கும்பாபிஷேகத்தை நாங்கள் கலந்து போன்னு தைரியமா ஏன் சொல்ல மாட்டீங்க? சரி சார், தொடர்ந்து பேசலாம் சார். சார் மோசஸ் சார், இந்த இஷ்யூ நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசியலாக்கப்படுகிறதா ராமர் கோவில் விவகாரம்? அதாவது சார், ஒரு 100 வருஷம் வரலாறு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன், அதில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லுவோம். 1947, 50 எமர்ஜென்சி, ராஜீவ்காந்தி அசாசினேஷன், இந்திரா காந்தி அசாசினேஷன், இந்த மாதிரி ஒரு பல முக்கியமான நிகழ்வுகளை நம்ம குறிப்பிடுவோம். அதுபோல் கடந்த 100 ஆண்டுகளில் மிக முக்கியமான ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்கும் அமையும் அப்படிங்கிறத நான் கருதுகிறேன். ஏன்னா 2024 வந்து எலெக்ஷன். இந்த எலெக்ஷன் தான் டிசைட் பண்ண போகுது, யார் சனாதனம் ஜெயிக்க போகுதா இல்லை வந்து ஜனநாயகம் இந்த நாட்டில் வந்து வின் பண்ண போதா அப்படின்ற டிசைடிங் ஃபேக்டரான ஒரு எலெக்ஷன். இப்போ பொதுவாக எலெக்ஷன் வருது, நம்ம எதை வந்து பேசுவோம், எதை டிபேட் பண்ணுவோம் அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி பேசுவோம், இன்ஃப்ளேஷனை பற்றி பேசுவோம், ஜிடிபியை பற்றி பேசுவோம், நேஷனல் செக்யூரிட்டியை பற்றி பேசுவோம், வெளிநாட்டில் நம்மள இந்தியாவுடைய மதிப்பு எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்குன்றதை பற்றி பேசுவோம். இப்படி எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்டில், சோஷியல் ஆஸ்பெக்டில், நான் சமூக நலன் சார்ந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்படி தான் எலெக்ஷன் மூவ் ஆகும். ஆனால் இவங்களுடைய புரோட்டோகால், இவங்களுடைய அஜெண்டா என்னன்னா, எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போதோ எதிர்கட்சி, அதாவது இதுதான் வந்து ஒரு 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 மோசமான ஆட்சிக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்றது. அதாவது எதிர்கட்சியை பேச விடாமல் தடுப்பது ஒரு விதம், எதிர்கட்சி என்ன பேசணும் அப்படின்ற அஜெண்டாவை இவங்க ஃபிக்ஸ் பண்றது ஒரு விதம். இது என்னன்னா, இந்த இப்போ வர எலெக்ஷன்ல ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் எதை பேசணுன்ற டிசைடிங் ஃபேக்டராகவே பிஜேபி மாறி இருக்கு. இது வந்து ஜனநாயகத்திற்கு மிக மிகப்பெரிய பேராபத்து. இப்போ ஆன்கோயிங் இஷ்யூ என்ன, பெரிய பிரச்சனை இப்போ என்ன போயிட்டு இருக்கு, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க. அதை பற்றி அவர் சொல்றது, நாங்கள் எங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் சொன்ன ஒரு விஷயம், அதை நாங்கள் நிறைவேற்றிருக்கோம், அதை மக்கள் மத்தியிலே கொண்டு போகிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க சார். அதாவது சார், எலெக்ஷன் கிட்ட நெருங்க இவங்களுடைய வியூ எப்படி இருக்கும்னா, ரிலீஜியன் வைஸ் வந்து இவங்க ப்ரொபகண்டா கொண்டு போவாங்க. இது எப்படின்னா டைவர்ட் பண்ணுறது, இருக்கிற பிரச்சனை பற்றி பேச முடியாது. யூஎஸ் உடைய கஸ்டம்ஸ் அண்ட் பார்டர் ப்ரொடெக்ஷன் அவங்க தெரிவித்த கருத்து என்னன்னா, 2014, அதாவது மோடி அவர்கள் ஆட்சி ஏற்பதற்கு முன்பு இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறினவங்களுடைய எண்ணிக்கை 1527 பேர் குடியேறிக்கிறாங்க. இவங்களுடைய ஆட்சி காலத்துக்கு அப்புறமா, நான் சொல்றது வந்து லீகலா போனது கிடையாது, சட்டவிரோதமாக குடியேறியவர்களுடைய நான் கணக்கு சொல்றேன். இவர்களுடைய ஆட்சி காலத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 96,917 பேர் குடியேறிருக்காங்க, கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இல்லீகலா, அதாவது சட்டவிரோதமாக யூஎஸ்ல குடியேறிக்கிறவங்க இங்க நாட்டில் இருக்க முடியலன்ட்டு போயிருக்கிறாங்க. இது வந்து இல்லீகலா நடந்த, அதாவது குறிப்பிட்ட ஒரு மதம் சார்ந்து சொல்றீங்களா அல்லது சாதாரண எல்லா மக்களுமே சொல்றீங்க? எல்லாருமே சேர்ந்து சொல்றாங்க. எமர்ஜென்சி வந்துருச்சு, அதுதான் சொல்றேன். என்ன ஃபேக்டர்னா அன்எம்ப்ளாய்மெண்ட். இவங்க ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு நாங்க வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னாங்க, கொடுத்தாங்களா? எம்ப்ளாய்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்களா? ஜிடிபி growth பத்தி பேசினாங்க, நடந்திருக்குதா? நாட்டுடைய பிரச்சனை இங்க என்ன போயிட்டு இருக்கு? ஸோ இதுல எதுவுமே அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. முழுக்க அவங்களுடைய அஜெண்டா என்னன்னா, ஒரு மத வழியில வந்து ஒரு எலெக்ஷன் டைம்ல ஒரு மேனிஃபெஸ்டோ ஃபிக்ஸ் பண்ணி அதிலேயே இவங்க சுழல விடுவது தான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். ஆசைப்பட்டு வாங்கின மெடலுங்க, சரி, ஒரு ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிட்டு ரொம்ப வெறித்தனமா வந்து ஆசைப்பட்டு வாங்கின ஒரு மெடல், அதை வந்து டெல்லியில சாலையில வச்சுட்டு போறாங்க. என்ன பிரச்சனை, என்ன டிபேட் பண்றதுக்கு, அதை பத்தி டிபேட் பண்றதுக்கு இங்க ஆளு கிடையாது, அதை பத்தி கேட்கறதுக்கு இங்க ஆளு கிடையாது. பிரிஜ்பூஷன் மேல சிங் மேல இப்போ வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. அதை ஒரு நார்த் இந்தியன் மீடியாவில் பேசும்போது அவர் சொல்றாரு, நான் என்ன கொலை குற்றமா பண்ணிட்டேன் அப்படிங்கிறார். என் மேல என்ன ஆக்ஷன் எடுத்து நான் கொலை குற்றமா பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எங்க ஆளுங்க இப்படி இருந்தாலும் நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்கன்ற இன்டைரக்டா சொல்ல வராங்களா? எந்த நடவடிக்கையும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இவங்களோட டார்கெட் என்னன்னா, எலெக்ஷன் வருது, எலெக்ஷனுக்காக இவங்க என்னன்னா ஒரு மத வழியில இந்த கட்டமைச்சு போகணும். இப்போ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஆன்டி ஹிந்துஸா வந்து ப்ரொபகண்டா பண்ணுவாங்க. ஸோ அப்போ இது மூலியமா வந்து ஒரு ஓட் பேங்க் வாங்க முடியும்னு நம்புறாங்க. இதுதானே இந்துத்துவ பாலிடிக்ஸ். இந்துத்துவ பாலிடிக்ஸ்ன்றது இதுதானே. அவங்களோட இதுவே என்னன்னா, மைனாரிட்டிக்கு வந்து தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டாலும்
பிற மதங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டால் அது வந்து மத நிகழ்வுகள் எடுத்துக்கப்படுறதில்ல. ஆனால் வந்து பாரதிய ஜனதா ஹிந்துக்களுக்கு ஆதரவாக பேசும்பொழுது அது மத நிகழ்வாக பார்க்கப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் தொடர்ந்து இருக்கு இல்லையா? இருக்கு சார். இப்போ இது என்ன ஒரு காலகட்டம், அமைச்சர் அவர்களே நானே கிறிஸ்தவன் தான் அப்படின்ற போன்ற பதிவுகளை நம்ம மேடையில் பேசுறதை பார்த்துருக்குறோம். இப்போ இவங்க இது என்ன டைம், எலெக்ஷன் கிட்ட வருது. இவங்களுடைய ஃபிக்ஸ் பண்றது என்னன்னா, எலெக்ஷன் வர்றதுனால இந்த இஷ்யூவை கரெக்டாக கையில் எடுத்திருக்காங்க. அது இவர் சொன்ன மாதிரி அவங்களுடைய அது மதவாதம்னா இது மதவாதம் இல்லையான்ற கேள்வி தானே எழுது. இல்ல இவங்களுடைய இன்டென்ஷன் என்ன, அதுக்கு இருக்கிற இன்டென்ஷனும் இது இன்டென்ஷன் தானே இதுல முக்கியம். இவங்களுடைய குறிக்கோள் என்ன, இவங்களுடைய நோக்கம் என்ன, இவங்க உண்மையிலே இந்துக்களுடைய நலன்கள்ல இவங்க அக்கறை கொண்டிருந்தாங்கன்னா ப்ரோக்ரெசிவான விஷயங்கள்ல இவங்க கவனம் செலுத்தி இருக்கணும். அதுல இவங்க கவனம் செலுத்தலையே. சரி பாதிக்கப்பட்டது மெஜாரிட்டி அன்எம்ப்ளாய்மெண்ட்ல அதிகமா பாதிக்கப்பட்டது யாரு? எலெக்ஷனுக்கு வந்து முக்கியமா ஒரு இந்த ஹிந்துத்துவன்றத டூலா பயன்படுத்தி ஜெயிக்கிறதுக்கான யுக்தியை பயன்படுத்தி தான் அவங்க வேலையா இருக்கு. இதுலயும் முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்போசிஷன் பார்ட்டிஸ் எதை பேசணுன்றத இவங்க டிசைட் பண்றாங்க. அதாவது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை சிறுபான்மையினர் நலன் சார்ந்து அதனுடைய பணிகள் இருக்கு. அங்கே வந்து இந்துத்துவன்றது ஒரு ஓட் பாலிடிக்ஸாக மட்டும்தான் இருக்குன்றது உங்களுடைய பாயிண்டை நான் எடுத்துக்கிறேன். திரு ராமன் சார், உங்களுடைய முதல் சுற்று கருத்து. அதாவது லவகுசா படத்தில் ஒரு பாடல் வரும், என்னன்னா, ஜெகம்புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, இதை செவிக்கு உடித்து பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. அதாவது இந்தியாவுடைய தேசிய புருஷன் ராமனை மையம் வைத்து தான் இவர் வந்து நம்முடைய நாட்டு தெய்வம், வெளிநாட்டு தெய்வம் கிடையாது. வெளிநாட்டு தெய்வங்களுக்கு வக்காலத்து பங்கக்கூடிய அந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சிகள் ஓட்டு வங்கிக்காக தங்களுடைய வந்து தூய்மை ஆய்வை போல் பெரும்பான்மை மக்களுடைய வந்து சுதந்திரத்தையும், பெரும்பான்மை மக்களுடைய தெய்வீகத்தன்மையும், பெரும்பான்மை மக்களுடைய சனாதன சன்மார்க்க பல ரிஷிகளும் ஞானிகளும் யோகிகளும் பிறந்த நாட்டிலே யோகிகளை பற்றி நீங்கள் எல்லாம் கொச்சைப்படுத்துவீர்கள். ஆனால் வெளிநாட்டு தெய்வங்களை பற்றி அவங்களை வாழ்த்துவீர்கள். அதுக்கே வரணும்னா ஓட்டு உங்களுக்கு தேவை. ராமபுரான் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு வாழ்வில் நெறிகாட்டி. நீங்கள் வந்து அகல்யாவுடைய வரலாறு எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு மணமகன் தமிழ்நாட்டில் ஒரு நம்ம கல்யாண பத்தி ஹிந்துக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மணமகன் இன்னும் சிரஞ்சீவின்னு போடுவோம். இந்த சிரஞ்சீவி என்பது இப்போ சார் வந்து மோசஸ்ன்னு இருக்காங்க, இல்லை ரங்கநாதன் இருக்காங்க, இல்லை செந்தில்னு இருக்காரு. திருமணத்துக்கு முன்னாடி சிரஞ்சீவி செந்தில்னு போடுவோம், இல்லை சிரஞ்சீவி ரங்கநாதன். இந்த சிரஞ்சீவி என்ற வார்த்தையே ராமபுராணம் வந்த வார்த்தை தான். அதாவது ஆஞ்சநேயருடைய கனவில் வந்து நிறைய பித்ருக்கள் நிறைய வரனால அவங்க வந்து அன்னை சீதாதேவிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலான்னு கிஷ்கந்தாயில் உன்னுடைய தலைவன் சுக்ரீவன்கிட்ட கேளுன்னு சொல்கிறாங்க. சுக்ரீவன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து அவருக்கு வழி கொடுக்குற கிஷ்கந்தாயில் ஒரு இடத்துல சிலம்பான்னு பண்ணி திருமணம் செய்ய போகிறாங்க. அந்த திருமண போட்டியில் அந்த காலத்தில் அஞ்சாத சிங்கம் என் காளைன்னு நிறைய பாட்டில் அந்த இப்படி கல்யாணம் பண்ணுறது மணமகன்னா மாட்டை அடக்கணும், சிங்கத்தை அடக்கணும், புலி அடக்கணும் நிறைய இருக்குல்ல. அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து அந்த சிலம்பா என்பவள் கிஷ்கந்தா நாட்டு ராணி வந்து போட்டி வைக்கிறாங்க. 3 விதமான போட்டியில் அந்த போட்டியில் அவர் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாங்க. பதில் சொல்லிட்டு வெளியே வரும்போது கிண்டல் அடிக்கிறாங்க. சிலம்பாவை கோபத்தில் அவருக்கு கூட்டு வரும்போது துங்கபத்ர நதியில் சுக்கிரன் குடிச்சிட்டு இருக்கிற அங்கே கொண்டு போடுறாரு அந்த இதை. அதன் பிறகு நடந்த சம்பவத்தில் சீதாப்பட்டினம் சொல்கிறாங்க. சீதாப்பட்டினம் என்ன சொன்னார் ஆஞ்சநேயர், அம்மா இவ்வளோ பெரிய பறந்து விருந்த உலகத்தில் என்னை தெய்வம் எனக்கு மட்டும் சிறிய இதயம் படைத்துள்ளானே, ஆக எனக்கு இனிமேல் திருமணம் வேண்டாம், எனக்கு வாழ்க்கையில் சிரஞ்சீவி என்ற பட்டம் கொடுங்கள் சொன்னார். அன்னை சீதாதேவி அப்படியே உண்டாகட்டும் சிரஞ்சீவி என்ற பட்டம் கொடுக்கின்றார். அதன் பிறகுதான் ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷம் எழுப்புகின்றார். நினைத்து பாருங்கள், இது வரலாறா இல்லையா? அதாவது ராபரி, ஸ்நாச்சிங், கிட்னாப்பிங் இருந்தால் வால்மீகி எப்படி வந்தார்? ஒரு ஞானம் பெற்று நாரதன் மூலமாக ஞானம் பெற்று இன்றைக்கு வால்மீகி ராமாயணத்தை கொடுத்தானே. கம்பன் எளிய வடிவத்தில் கம்பராமாயணம் எழுதினார். கம்பன் இல்லாவிட்டால் தமிழ்நாட்டு திராவிட கட்சி இல்லை சார். கம்பன் திமுக, அண்ணா திமுக, திக என்ற கட்சி இருக்கின்றார்கள். ராமாயணம் தான் இதுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது. இது 1000 வழிகள் கதை. இதெல்லாம் இது புது கதையா இருக்கு சார். அண்ணாவின் கம்பரசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அண்ணாவின் கம்பரசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த கம்பரசத்தில் அண்ணாவின் கம்பரசம் என்பது கம்பராமன் என்பது வேறு, கம்பரசம் என்பது வேறு. வால்மீகியுடைய சமஸ்கிருத நூலை எளிய வடிவில் அவிழ்த்து அது தமிழில் டிரான்ஸ்லேட் கொடுத்தால் அண்டே சமஸ்கிருதம் உள்ளது. ஆகவே கம்பனுடைய அந்த நூலை வைத்தான் அண்ணா படித்து அண்ணாவின் கம்பரசம். ஆகவே அண்ணாவின் கம்பரசம் நூல் இல்லாவிட்டால் இன்று திமுக என்ற ஆட்சி வந்திருக்காது. 1967க்கு பிறகு நீங்கள் தேசிய கட்சியை குழி தோண்டி மூடிவிட்டீர்கள். இப்போது ராமபுரானுக்கு உங்கள் கோயில் கொடுத்த தரப்பில் என்ன, அதாவது ஒரு மரியாதை நிமித்தம் மட்டுமல்ல, நீங்களும் திருமணம் வீட்டில் உங்களுக்கு நடக்கிறது, ஒரு விசேஷம் நடக்குதுன்னா நீங்கள் மாட்டு கட்சியாக இருந்தாலும் சொந்த பந்தாலும் ஒரு நட்பு ரீதியாக கொடுப்பீங்க. அதே போல் ராமன் வந்து தேசத்துக்கு பொதுவானவர். ஆகவே அந்த ராமபுரானுடைய கோயில் சாதாரணமாக ஒரு கோவில் கட்டி ஒரு கும்பாபிஷேகம் பண்ண எல்லாரும் கலந்துக்கிறதுன்றது வேற. இதோட இஷ்யூ வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து சாதாரணமாக இதை கடந்து போக முடியாது. எவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் இந்த கோவில் இப்போ வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு. அப்போ இதில் போகும்பொழுது சில பேர் வந்து மனசு புண்படுமோ அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழலை மோசஸ் அவர்கள் சொல்ற மாதிரி அவங்க என்ன டிசைட் பண்ணணும் அப்படின்றது அவங்க தீர்மானிக்கிற மாதிரி. எதிர்கட்சி எல்லாருமே ராமர், சீதாராம் யெச்சூரி
கம்யூனிஸ்ட்காரர் தான். சீதாராம் பேர்ல எனக்கு யெச்சூரி. சீதாராம் ரகுபதி ராகவ ராஜாராம் பதிதட பாபன சீதாராம் தான். அண்ணல் காந்தியடிகள் சொன்ன அந்த வாசகத்தை சீதாராம் யெச்சூரி ராம் என்ற பேர் உள்ளதா இல்லையா? இனிமேல் ராம் வைக்க மாட்டேன், நான் வந்து வேற ஏதாவது பேர் வைக்க அவர் வரமாட்டேன்ட்டாரு கோவில். சார். அதுதான் சார் எல்லாருக்கும் வருது இன்ட்ரெஸ்ட் சார். ராமசாமியே ராம் தானே. எல்லாருக்கும் வர்றதுக்கு ஆசை இருக்கு சார். ஆனால் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகள் போயிடக்கூடாது என்ப ஒரே ஒரு உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கம் தான் அவர்களுக்கு இந்த பிரச்சனை. ஆகவே அதனால தான் இது அரசியல் ஆக்கப்படுகிறதா? அதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு இக்கட்டான சூழலை உருவாக்கிருக்கீங்க இல்லையா எலெக்ஷன் டயத்துல? அரசியல் என்பதே கிடையாது. அதாவது நீங்க சொல்றீங்க, இப்போ நீங்களே சொல்றீங்க சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்குமா, வந்தா ஒருவேளை சிறுபான்மையினர் ஓட்டு அது அவங்க போயிடும், வரலன்னா ஹிந்துவோட பெரும்பான்மையான ஓட்டு போயிடும். அதுதான் சார். இப்படி ஒரு சூழலை உருவாக்குறீங்க. ஆமா, மத்திய பிரதேச மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் திக்விஜய் சிங் ஆதரிக்கிறாரு, அகிலேஷ் யாதவ் எதிர்க்கிறாரு. அகிலேஷ் யாதவுடைய மனைவி என்ன சொல்றாங்க, டிம்பிள் நான் கூப்பிட்டால் உடனே ஓடி வரேன்னு சொல்றாங்க. மம்தா பானர்ஜி எதிர்க்கின்றார். எல்லாம் ஓட்டு வங்கிக்காக ஒரு நாடகம் சார். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொண்டு ஒன்றும் தவறும் இல்லை. இதில் அரசியலுக்கோ இதுக்கு எந்த விதமான விசேஷம் இல்லை. அண்ணன் விடுதலை சிறுத்தை இயக்க தலைவர் திருமாவளவர்கள் கூட விரைவில் விஸ்வகுந்த பஸ் சார்பில் இந்த அழைப்பு கொடுக்கத்தான் போகின்றார்கள், அவர்களும் வாங்கத்தான் செல்கின்றார்கள். ஆகவே இதில் வந்து அரசியல் சாயம் பூசுவதற்கு இன்றைய நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களுடைய உணர்வு மிக்க, உணர்ச்சி மிக்க, தெய்வீகத்தன்மை மிக்க ஒரு ராமபுரானுடைய அந்த கோயில் கும்பாசத்தை உலக நாடு மட்டுமல்ல, நாம் இந்தியாவில் அனைவரும் இந்தியர் என்ற அடிப்படையில் அந்த கலந்து கொள்ள எந்த தவறும் இல்லை. அதனால தான் முறைப்படியாக அட்சய வைத்து அவங்க எல்லாரும் அழைப்பு கொடுக்குறாங்க. இது வந்து எந்த விஷயம் கிடையாது. என்ன விஷயம்னா இவங்களுக்கு திரும்பவும் சொல்றேன், எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு பயம் ஓட்டு வாங்கி கன்ஸ்ட்ரக்டிவான பல விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து இப்போ ஜனவரி 22 இதை எடுக்கும் பொழுது சில மாதங்கள் தான் தேர்தலுக்கு இருக்குங்கும்போது மற்ற எல்லா விஷயமும் வேலை வாய்ப்பு 2 கோடி வேலை வாய்ப்பு என்னாச்சுன்ற கேள்வி காணும். இப்போ வெளிநாடு மதிப்பு அமெரிக்க டாலருக்கு நிற்கிறான இந்திய மதிப்பு நாங்கள் குறைப்போம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து அது வந்து அதிகமாகிட்டு தான் இருக்கு. சார் சொன்ன அந்த பாயிண்ட், இந்த மாதிரியான விஷயங்களை பற்றிலாம் நம்ம டிபேட் இல்லாமல் எல்லாரோட வாயை மூடிட்டு ஒரே விஷயம் அந்த ராமர் கோவிலில் மட்டும் பேசணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனை உருவாக்குறாங்க. திமுக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டிய சட்டமன்ற என்னென்ன எதிர்கட்சியை வரிசையில் இருந்துகிட்டு என்னென்ன பொய்யா சொன்னாங்க. நான் ஆட்சிக்கு வந்தால் அதிமுக நடந்த ஊழலை வெளிப்படுத்தினாங்களா? இல்ல. இப்ப 2 பேரும் ஒண்ணு, நீயும் நானும் ஒண்ணு, வாக்களிச்ச மக்கள் வகையில மண் என்ற நிலைப்பாடு. தொடர்ந்து பேசலாம் சார். திரு சந்திரசேகரன் சார், அதாவது இது ஒரு காங்கிரஸுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களுடைய சில பேருடைய நிலைப்பாடுகள் வந்து கண்டிப்பா வரலைன்னு ஒரு சிலர் சொல்றாங்க, வரோன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. காங்கிரஸோட நிலைப்பாடு இன்னும் முழுமையாக தெரியல. மொத்தத்தில் அந்த கூட்டணி எல்லாம் ஒருங்கிணைத்து போகிறதுல ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலையை பிஜேபி ஏற்படுத்தி இருக்கிறதா இந்த ராமர் கோயில் விவகாரத்தின் மூலமாக? இல்ல, இத ஒரு தர்ம சங்கடமா நான் நினைக்கல. ஏன்னா இது ஒரு கோவில் யாருமே எதிர்க்கல. நீங்க முதல்ல அதை பாருங்க. நீங்க வந்து கோவில் கட்டக்கூடாது அப்படின்னு எந்த கட்சியாவது சொல்லியிருக்காங்க? அது எதிர்க்கல, நான் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லங்க, கலந்து கொள்ள மாட்டோம்னா இந்த விழால தான் கலந்து கொள்ள மாட்டோம்னு சொல்றாங்க, கோவிலுக்கே போக மாட்டோம்னு சொல்லலையே. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க அதை பாருங்க. இந்த விழா என்பது பாஜக நடத்தும் விழாவாக அங்க இருக்கு. அதுதான் பிரச்சனை. அவரு என்ன பண்றாங்கன்னா, நீங்க அவர் சொல்றாரு, செந்தில் அவர்கள் கூட சொன்னாரு, தேர்தல் அறிக்கையிலேயே குறிப்பிட்டதை நாங்க நிறைவேற்றிருக்கோம்னு. தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டதை எதெல்லாம் நிறைவேற்றிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஆர்டிகல் 370 இவர்களுக்கு தேவைப்பட்ட சில விஷயங்களை மட்டும் நிறைவேற்றிருக்கீங்க. ஆனா நீங்க ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கும் கருப்பு பணங்களை எல்லாம் மீட்டு வருவோம். எனக்கு 370 நிறைவேற்றினது இவங்களுக்கு தேவையான மக்களுக்கு தேவையா அல்லது ரூபாய் மதிப்பு காஷ்மீர் மக்களுக்கான தேவையா அல்லது இவருக்கு பிஜேபிக்கு என்ன தேவை இருக்கு அதுல 370 கொண்டு வந்ததுல? இல்லங்க, அது கொண்டு வந்தது நான் தேர்தல் அறிக்கையில சொன்னதெல்லாம் நிறைவேற்றிட்டோம்னு சொல்றாங்க. இவர்கள் வந்து சில அஜெண்டா எது பிரையாரிட்டின்னு நான் புரியுது. அதாவது வேலை வாய்ப்புகள் எல்லாம் வந்து நிறைவேற்றல, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்றீங்க. ஓகே, நீங்க பல விஷயங்கள் மக்களுக்கு தேவை என்ன? முதல்ல இன்றைக்கு ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அது கட்டிவிட்டால் இந்தியாவில் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கிடைத்து விடுமா? அனைவரும் இந்தியாவோட எக்கானமி உயர்ந்துடுமா? இந்தியாவில் பசிப்பினி இல்லாத நாடாகி விடுமா? இதெல்லாம் நம்ம கேள்வியும் எழுப்ப வேண்டியிருக்கு. நீங்க நானும் அது ராம பக்தர் என்பது ஒரு விதத்துல இருந்தாலும், ஆனாலும் என்னன்னா இதை வந்து அரசியல் ஆதாயத்துக்காக மட்டுமே இவ்வளவு வருஷமா கட்டிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த தேர்தல் வருவதற்கு 1 மாதம் முன்பு அந்த தேர்தல் அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்தல் ஆணையமும் அதுக்கு தகுந்த மாதிரி தேர்தல் தேதியை நிர்ணயிப்பாங்க. இப்ப ஜனவரி 22 திறக்கிறாங்க. திறந்த பிறகு இந்தியா முழுக்க எல்லோருக்கும் அழைப்பு விட்டு ஸ்பெஷல் ட்ரெயின் அது இவர்கள் என்ன சொல்றாங்க, ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்திலேயே இவர்களுடைய தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுக்குறாங்க, நாங்கள் தேர்தலில் வெற்றி பெற்றால் எல்லோரையும் இலவசமாக ராமர் கோவிலுக்கு அழைத்து செல்வோம். இது ஒரு தேர்தல் வாக்குறுதியா என்று கேட்டால் அது ஒரு விளையாட்டா தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு மாநில மக்களுடைய மனநிலையை பொறுத்தான தேர்தல் வாக்குறுதி. அவங்களுக்கு கெஜ்ரிவாலும் அறிவிச்சிருக்காரு.
இல்ல யாராக இருந்தாலும் சரி, நான் சொல்வது இது மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நீங்கள் நிறைவேற்றிவிட்டு இதெல்லாம் சொல்லலாம். நீங்க நான் இன்றைக்கு ஒரு கோவிலுக்கு போகணும்னு சொன்னா என்னால போக முடியும். நீங்க அரசாங்கம் நீங்க என்ன செய்ய வேண்டுமோ, அரசாங்கம் முதல்ல மக்களுக்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டும். அதுக்குதான் அரசாங்கம். நீங்க அதையெல்லாம் நிறைவேற்றிட்டு தேர்தல் அறிக்கையில சொன்ன நாங்க 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டோம், வெளிநாட்டுல இருந்து கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டோம், இன்றைக்கு இந்தியாவே செழிப்பா இருக்கு, நாங்கள் ரூபாய்க்கு எதிராக டாலரின் மதிப்பை உயர்த்திட்டோம், அது மாதிரி அந்த ரூபாய் மதிப்பை உயர்த்திட்டோம், அது மாதிரி நீங்க எல்லா இன்னைக்கு 400 ரூபாயா இருந்த கேஸ் விலையை இன்னைக்கு 1200 ரூபாயை கொண்டு வந்துட்டு 200 ரூபாய் தேர்தலுக்காக குறைக்கிறீங்க. நீங்க அந்த விஷயத்த நீங்க குறைச்சிட்டு கேஸ் விலையை குறைச்சிட்டோம், இன்னைக்கு நீங்க சொல்ல வேண்டியதானே, கேஸ் விலையை குறைச்சிட்டோம்னு நீங்க சொல்ல முடியுமா? நாங்க நீங்க காங்கிரஸ் ஆட்சி இருந்த பொழுது 450 ரூபாய் கேஸ் வித்தீங்க, நாங்க இன்னைக்கு 400 ரூபாய்க்கு கொடுக்குறோம்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு 3 மடங்கு உயர்த்தி இருக்கீங்க. பெட்ரோல் விலையில பல கிட்டத்தட்ட 400-500 நாட்களாக எந்த மாற்றமும் இல்லாம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னங்க பெட்ரோல் விலையில கிட்டத்தட்ட ஒரு 400 நாட்களுக்கு மேலாக அதே. நீங்க அதாவது இன்றைக்கு இருக்கிற உலக கச்சா எண்ணெய் மார்க்கெட்ல வாங்குற விலையை பாத்தீங்கன்னா இன்றைக்கு 35 ரூபாய்க்கு கொடுக்கலாம். லிட்டர் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை 35 ரூபாய்க்கு விற்க வேண்டிய விலையை ஏற்றி விட்டு 102 ரூபாய்க்கு ஏற்றி விட்டு, அப்ப ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு இந்த தேர்தலில் ஜெயித்து வந்தாங்கன்னா 35 ரூபாய்க்கு நீங்க கொடுப்பீங்க. இன்றைக்கு நீங்க கச்சா எண்ணெய் டாலர் விலை நிலவரத்தை பொறுத்து சொல்றீங்க. ஓகே, ஒரு கட்டத்துல கச்சா எண்ணெய் பீப்பாய் $140 இருந்துச்சு. சரி, அப்பவே நம்ம மன்மோகன் சிங் தலைமையிலான அரசாங்கம் 60 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு 90 ரூபாய்க்கு கச்சா எண்ணெய் பீப்பாய் வாங்குறாங்க இவங்க. அதுவும் இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் வார்னால ரஷ்யால இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றதுனால பல கோடி ரூபாய் மிச்சமாகிறது நமக்கு. ஆனால் அந்த பலனை மக்கள்கிட்ட கொடுக்காம 35 ரூபாய் 40 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய பெட்ரோல் விலையை 102 ரூபாயாக ஆக்கிவிட்டு 400 நாட்களாக நாங்கள் ஏற்றாமல் வைத்திருக்கிறோம். தமிழ்நாடு பெட்ரோல் விலை பத்தி பேசணும்னா தமிழ்நாட்டு வரிகள் பத்தி பேச வேண்டியிருக்கும். சரி சார், இப்போ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் அரசியலாக படுகிறதா இந்த ராமர் கோவில் விவகாரம்? உங்களுடைய கருத்தை நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இதுல? இல்ல, கண்டிப்பாக இவர்கள் அரசியல் செய்கிறார்கள். ஏனென்றால் நீங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் இவர்கள் சாதனைகளை சொல்வதற்கான எந்த விஷயமும் இல்லை. நாங்கள் இதை செய்தோம் அதை செய்தோம் என்று சாதனைகளை சொல்வதற்கான விஷயம் இல்லை. இப்பொழுது இதை பற்றி கடந்த தேர்தலில் 2019 என்ன பண்ணாங்க, கடைசி நேரத்துல அந்த புல்வாமா தாக்குதல் என்ற ஒரு தாக்குதலில் 40 ராணுவ வீரர்களை நாம் இழந்தோம். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள், அதையே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் செய்தோம், தேசத்தை காப்பாற்ற வேண்டுமானால் பாஜக தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி மக்களின் உணர்ச்சிகளை தூண்டி அதன் மூலமாக வாக்குகளை பெற்றதை பார்த்தோம் இந்தியா முழுக்க. இப்பொழுது என்ன செய்யறாங்கன்னா, இந்தியா முழுக்க அதாவது ஒரு மத உணர்வை, ஒரு ராமர் கோவில் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக ஒரு ராமராஜ்யம் ஏற்படுத்த வேண்டும், இப்படி ஒரு திட்டங்களை கொண்டு வந்து இந்தியா முழுக்க இதை பற்றியே பேச வேண்டும். இந்துக்களுக்கு பாதுகாப்பான கட்சி நாங்கள் மட்டும்தான், மற்றவர்கள் எல்லாம் விரோதமானவர்கள் என்று ஒரு சித்தரிக்கும் விதமாக இவர்கள் இதனை எடுத்து செல்கிறார்கள். அது கண்டிப்பாக மக்கள் மத்தியில் எடுபடாது. ஏனென்றால் மக்கள் புரிஞ்சிட்டு இருக்காங்க. திரு மோடி அவர்களோ அல்லது அந்த மோடி தலைமையிலான பாஜக அரசோ சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக, சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதனால காங்கிரஸ் எந்த தர்ம சங்கடமும் இல்லை அப்படின்றத உங்களுடைய வாதமா இருக்கு இல்லையா? இல்ல, அதாவது அரசு என்பது மக்களுக்கான, ஏழை மக்களுக்கான அடிப்படை தேவைகள் என்ன என்பதை அறிந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசாக இருக்க வேண்டும். இவர்கள் ஏழை மக்களுக்கான அரசாக இல்லை, விவசாயிகளுக்கு ஆதரவான அரசாக இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பான அரசாக இல்லை, இப்படி எல்லாவற்றிலும் தோல்வி அடைந்த ஒரு அரசாக இந்த அரசு இருக்கும் பொழுது அந்த தோல்விகளை எல்லாம் மறைப்பதற்கு இதனை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்துகிறார்கள் என்பது உங்களுடைய வாதம். என்பதுதான் உண்மை. நன்றி. இணைப்பில் உங்கள் தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். பாரத மாதா செந்தில் சார், அதாவது சாதனைகளை சொல்வதற்கு எதுவும் இல்லை, அப்போ இதை பயன்படுத்தி அவர்கள் அரசியல் செய்ய வேண்டிய சூழல், அது மட்டுமல்லாமல் ஊழல் வேறு, இந்த மாதிரியான அந்த உள்கட்டமைப்புகளிலே பல ஊழல்கள் ராமர் கோவில் தொடர்பாக நடந்திருக்கின்ற குற்றச்சாட்டையும் அவர் வைத்திருக்கிறார். உங்களுடைய பார்வை? அதாவது அவர் சகோதரர் என்ன சொல்றாருன்னா, அயோத்தி ராமர் கோயில் கட்டுவதெல்லாம் ஒரு பெரிய முக்கியமான தேவை அல்ல இந்த நாட்டுக்கு என்பது போல அவர் சொல்லுகின்றார். ஆனால் தேவையில்லைன்னு அவர் சொல்லலை. தேவையில்லைன்னா அதாவது மக்களுக்கு உடுத்த உடை, உண்ண உணவு, உறைவிடம், இதுதான் அடிப்படை தேவை. இதை தாண்டி அதற்கு பிறகு இதற்கான கவனங்களை நம்ம செலுத்தலாம் அப்படின்றது அவருடைய ஒரு பாயிண்டாக இருக்குது. கிடையாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அப்போ உடை, உணவு, அடிப்படை வசதிகள் கிடைக்கும் வரை இந்த மாதிரியான ஆலயங்களோ, இந்த மாதிரியான ஆலயங்களோட கட்டுமானங்களோ, இந்த மாதிரி பணிகள் செய்ய வேண்டாம்னு சொல்ல வராரா? இல்ல சார், எல்லாமே நாங்க கோவிலுக்கு கூட்டு போறோம்ன்றத ஒரு தேர்தல் வாக்குறுதியா கொடுக்க வேண்டாம், அதை தாண்டி நிறைய வேலைகள் இருக்குன்றது அவருடைய பாயிண்ட். ஆலயத்திற்கு அழைத்து செல்வதும் அடிப்படை தான்.
ஒரு நம்பிக்கை கொண்ட என்னுடைய நம்பிக்கை எனக்கு உணவு கிடைத்தால் போதும் அல்லது என்னுடைய உடை என்னுடைய வீடு இருப்பிடம் கிடைத்தால் போதும் என்று மட்டும் இந்த நாட்டில் கோடானு கோடி மக்கள் இல்லை. நான் வழிபடுவதற்கான இடங்கள் வழிபடுவதற்கான ஆலயங்களும் சிறப்பாக இருக்க வேண்டும். ஆலயங்களை தொழுவது சாலமும் நன்றி என்று சொன்ன இந்த தமிழ் மண்ணிலே, ஆலயங்கள் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று சொன்ன இந்த தமிழ் மண்ணிலே ஆலயங்கள் மிக முக்கியம் என்பதை இந்த தமிழ் மண் உணர்த்தி இருக்கின்றது. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு அது புரியாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் உணவு என்ன சார், ஆலயத்தில் என்ன கொடுத்துட்டு இருக்காங்க, தினசரி அன்னதானம். அதனுடைய காரணம் என்ன? உணவில்லாமல் ஒருவன் இருக்கக்கூடாது, பசித்து இருக்கக்கூடாது, எனவே அவனுக்கு உணவு தர வேண்டும் என்று சொன்னது ஆன்மீகம், ஆலயம். அந்த ஆலயத்தை சிறப்பாக வைத்திருக்க வேண்டும், அந்த ஆலயத்திற்கு சென்று வர வேண்டும், ஆலயம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் பாஜக நிலைப்பாடு. மக்களுக்கான தேவைகளை கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் எதுவுமே செய்யலன்றாரு. கொரோனா காலத்தில் கூட பசியில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக 80 கோடி மக்களுக்கு அரிசியையும் பருப்பும் இலவசமாக தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் யார் என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய அரசாங்கம். கழிப்பட வசதி கூட இல்லாத இந்தியாவை இத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் செய்ய முடியாமல் இருந்தது. அதை செய்து கொடுத்தது மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில். குறிப்பா சொல்றது வேலை வாய்ப்பு இல்ல, அமெரிக்க டாலருக்கு நிகரான வந்து மதிப்புகள் அதிகமாயிட்டே போகுது. லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை தொடர்ச்சியாக மத்தியில் இருக்கக்கூடிய 9 ஆண்டு கால ஆட்சியில கொடுத்து வருகின்றார்கள். நீங்க வேலை வாய்ப்பை கொடுக்க முடியல எப்படி நீங்க சொல்ல முடியும்? நிர்மலா சீதாராமன் 2 கோடி வேலை வாய்ப்பு கொடுக்கலையே. 2 கோடி வேலை வாய்ப்புகள் கொடுக்கவில்லை என்பது உண்மை. ஆனால் வேலை வாய்ப்புகளே இல்லாமல் இந்த நாட்டில் வேலை வாய்ப்புகளுக்கான இன்றைக்கு இருக்கக்கூடிய முத்ரா வங்கியின் மூலமாக முத்ரா லோன் கொடுப்பது என்பது என்ன? நேரடியாக வேலை வாய்ப்புகளை கொடுத்து விட முடியுமா அல்லது எல்லோரையும் அரசு வேலை வாய்ப்புகளை கொடுத்து விட முடியுமா? தமிழகத்தினுடைய முதலமைச்சர் சொன்ன அந்த தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன அந்த இலக்கை அனைத்திற்கும் வேலை வாய்ப்புகள் கொடுத்து விட்டாரா? சார் 6000 கோடி அங்கிருந்து நான் துபாயிலிருந்து கொண்டு வரேன்னு சொன்னாரு. எங்கன்னு கேட்டாரா அவர் சந்திரசேகர் அவர்கள்? கேட்டுக்கணுமா வேண்டாமா? ஒரு தொழிற்சாலையை தொடங்கியிருக்காரா இந்த 2.5 வருஷத்துல காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த தமிழ்நாட்டில்? கேள்வி கேட்டாரா? எத்தனை வேலை வாய்ப்புகளை இந்த தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கின்றார்? லூலு மாலை தான் போய் பேச்சுவார்த்தை பண்ணிட்டு அதையும் கொண்டு வரல, அதற்கான நிதியையும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரவில்லை. எனவே நான் இந்த குற்றச்சாட்டுக்காக மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவது சரி என்று சொல்லவில்லை. கண்டிப்பாக வேலை வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றார்கள். மிகப்பெரிய அளவிலே தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டும், தமிழகத்திலே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய அளவிலே மத்திய அரசு செய்து கொண்டிருக்கின்றது. MSME சிறுதொழில் செய்யக்கூடியவர்களுக்கான மிகப்பெரிய ஒரு வங்கி கணக்கில் வங்கி நேரடியாக போய் இப்ப நம்மளாம் முன்னாடி எல்லாம் போய் லோன் வாங்கணும்னு சொன்னா நமக்கு பல தடைகள் இருந்துச்சு, பல விஷயங்கள்ல தருவதற்கு தடை இருந்துச்சு. அவங்களுடைய உத்தரவாதத்தின் பேரில் தருவதற்கான ஒரு விதிமுறைகளை எல்லாம் தளர்த்தி அவர்களுக்கான முத்ரா வங்கியின் மூலமாக லோன் தரக்கூடிய சிறுதொழில் செய்யக்கூடியவர்களுக்கான ஒரு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி பல விஷயங்களை மத்திய அரசு தொடர்ச்சியாக செய்து வருகிறது. அதோடு சேர்ந்து ஆன்மீகத்தின் அடையாளம், இந்த மண்ணினுடைய அடையாளம் இல்ல அந்த அதே மாதிரி அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளும் இருக்கு. அதை பத்தி நீங்க பேசவே இல்லையே, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஊழல் என்று அவர் சொல்றாருல, அயோத்தியினுடைய ராம ஜென்ம பூமி அறக்கட்டளை இது பாஜக இல்ல. முதல்ல அது தெளிவா புரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொல்லணும்னா, இப்ப இது எத்தனையோ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிர்வாகங்கள் நிறுவனங்கள் எத்தனையோ மீது ஊழல்கள் இருக்கிறது என்று சொன்னால் தாராளமாக அது சம்பந்தமாக வழக்குகள் கொடுக்கலாம், அது நீங்க பாத்துக்கலாம். அது ஒரு அறக்கட்டளை. பாஜகவுக்கு அதையே நீங்க எப்படி சம்பந்தப்படுத்தி பாஜக ஊழல் பண்ணுதுன்னு திரிக்கிறார் பாத்தீங்களா? இப்ப இந்த ஹெரால்டு பத்திரிகையின் சார்ந்த விஷயங்கள்ல காங்கிரசின் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, விசாரணை நடந்துட்டு இருக்கு. நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க சார். நேரடியாக சோனியா காந்தியும் நேரடியாக ராகுல் காந்தியும் சீனாவிடத்திலிருந்து பணம் பெற்று இருக்கின்றார்கள். இதற்கான வழக்கு நடந்துட்டு இருக்கு. இதற்கு பதில் சொல்ல பாரதிய ஜனதா கட்சி மாநிலத்தில் ஆள்றதுனால அந்த கேள்வி வருது. பாஜகவுக்கும் அந்த அறக்கட்டளைக்கும் சம்பந்தம் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். அது ராம ஜென்ம பூமி அறக்கட்டளை. சரி, அந்த அறக்கட்டளையின் மூலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலத்தை வாங்கியதிலே 2 கோடி ரூபாய் நிலத்தை 18 கோடி ரூபாய் வாங்கி இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் 2010 ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, 2021 வாங்குறாங்க. இந்த 10 ஆண்டு காலத்தில் இந்த சென்னையிலே ஒரு நிலத்தை நாம 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன விலைக்கு வித்தது, எத்தனை லட்சத்துக்கு வித்தாங்க, இப்ப எத்தனை கோடிக்கு விற்கிறாங்கிறது அவர் சொன்ன கணக்கு சில மாதங்கள்ல சில நாட்களில் இருக்கிறது என்று சொன்னால் தாராளமாக அதன் மீது வழக்கு தாராளமாக தொடுக்கலாம். சரி சார், அது அறக்கட்டளையினோட விஷயம், அதுக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்லை. எனவே தொடர்ச்சியாக இவர்களுடைய குற்றச்சாட்டு என்பது அரசியலாக்குகிறதா பாஜக அயோத்தி கோயில்னு சொல்றாங்க. அரசியல் இல்லைங்க, ஆன்மீகத்தோடு சேர்ந்ததுதான் அரசியல்.
மன்னர்கள் இன்னைக்கு ராஜராஜ சோழன் ஆலயத்தை கட்டினார் என்று சொன்னால் ஆலயத்தை கட்டுவது என்பது என்ன ஆன்மீகம் மட்டுமா? அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் ஆன்மீகத்தையும் காக்க வேண்டும், சரி சார், ஆன்மீகவாதிகளையும் காக்க வேண்டும், சரி, தொடர்ந்து ஆன்மீக பேசலாம். அடையாளங்களையும் கட்ட வேண்டும். இதுதான் ஆன்மீக அரசியல், இதுதான் இந்திய அரசியல், தொடர்ந்து இதுதான் பாரத அரசியல். தொடர்ந்து அதான் பாஜக பேசலாம். செஞ்சுட்டு இருக்கு. ஓகே சார். திரு மோசஸ், அதாவது நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க இது சனாதனத்திற்குமோ அல்லது எதிரான ஒரு யார் ஜெயிக்கிறார்கள் என்று பார்க்கணும், சனாதனம் ஜெயிக்கிறதா அல்லது மதசார்பின்மை ஜெயிக்கிறதா அதுக்கான தேர்தல்னு சொன்னீங்க. இப்போ வந்து இது என்ன சூழல் இப்போ நிலவுது? ஏன்னா இப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்குள்ளே முரண்பாடுகள் இருக்குது. இப்போ யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி சார் சொன்னார், இப்போ எங்களுடைய தலைவருக்கும் வந்து இவங்க இன்விடேஷன் நாங்கள் முறையாக வைப்போம் அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன், ராமர் கோயில் அடிக்கல் நாட்டு விழான் பொழுது அப்பொழுது இருந்த அதே பெயரை கொண்ட ராம்நாத் கோவிந்த் ஏன் அழைக்கப்படவில்லை? அவருக்கு இன்விடேஷன் கொடுக்கல. சரி, இப்போ இருக்கிற திரௌபதி முர்மு அவர்கள் இந்த திருப்புழாவுக்கு அழைக்கப்படுவாங்களா? இந்த 2 கேள்விக்கு பதில். சரி. ரெண்டாவது, பிஜேபி வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்கல்ல இவங்க, அதாவது நாங்கள் வந்து இந்துக்களுக்கு ஆதரவான ஒரு மூமெண்ட் அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்கல்ல. உண்மையிலே இந்து மக்களை இவங்க கிட்ட இருந்து பாதுகாக்கிற அமைப்பு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள் போகிறவங்க. நான் ஏன் இவங்க வந்து இந்துக்களுக்கு ஆதரவானவங்க இல்லை அப்படிங்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் விரிவான டைம் கொடுங்க, டேட்டாவோட சொல்கிறேன். இப்போ குஜராத்தில் டபுள் இன்ஜின் சர்க்கார் கடந்த 5 வருஷத்தில் மட்டும் 33,000 கிலோ போதை மருந்து வந்து கையகப்படுத்தப்பட்டிருக்கு. இதில் பாதிக்கப்பட்ட ரேஷியோ எவ்வளோ தெரியுமா? 19 லட்சம் பேர் விக்டிம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் யார் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க? பெரும்பான்மையான இந்து மக்கள் தான் அதில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. யூபி வாரணாசியில் இருக்கக்கூடிய ஐஐடியில் அந்த மாநிலத்தை சேர்ந்தக்கூடிய பிஜேபி சேர்ந்த ஐடி விங் ஊழியர்கள் வந்து ஒரு பெண்களை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி அதை வீடியோ எடுத்து இஷ்யூ ஆச்சு. அதுக்கு எதிராக ஒரு எஃப்ஐஆர் கூட போடலை. ஐஐடியுடைய மாணவர்கள் இறங்கி போராட்ட காலத்திற்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருந்து கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட மாணவி ஹிந்து மாணவி. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் இருக்கு பார்த்தீங்களா, குஜராத்துக்கு எவ்வளோ கொடுத்தாங்க, தமிழ்நாடு போன்ற நான் பிஜேபி ரூலிங் ஸ்டேட்டுக்கு இவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இவங்க எவ்வளோ ஃபண்டு கொடுத்துருக்குறாங்கன்ற ரேஷியோ நீங்கள் ஒரு பக்கம் பாருங்கள். ரெண்டாவது, ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லையும் செல்ஃபி பாயிண்ட் அமைப்பதற்கு ஒரு செல்ஃபி பாயிண்ட்டுக்கு 6,25,000 ரூபா செலவு பண்ணியிருக்கிறாங்க. இதில் இந்த பேரிடரில் பாதிக்கப்பட்டவங்க பெரும்பான்மையானவர்கள் யாரு? மகாத்மா காந்தி இந்த ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்ல பெரும்பான்மையாக வேலை செய்யக்கூடிய மக்கள், அந்த பிரிவினர்கள் யாரு? இந்து மக்கள் தான். அசாம் உடைய சிஎம் சொல்றாருங்க, அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல போடுறாரு, என்ன போடுறாருன்னா, அதாவது பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் வைஷ்யர்களுக்கும் சேவை செய்வதற்காக பிறந்தவர்கள் தான் சூத்திரர்கள்னு சொல்லிட்டு அசாமுடைய சிஎம் தன்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல போட்டிருக்கிறாரு. அவர் மேல இவங்க எந்த நடவடிக்கை எடுக்கல. அப்போ அந்த சூத்திர மக்கள் இந்து மக்களா, முஸ்லீம் மக்களா, கிறிஸ்தவ மக்களா? சிஏஜி உடைய அறிக்கை பார்த்தோம், கிட்டத்தட்ட 7.5 லட்சம் கோடி ஊழல் நடந்தது. இந்த 7.5 லட்சம் கோடி ஊழலுக்கு சிஏஜி உடைய அந்த அறிக்கை கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7.5 லட்சம் பயனாளிகளுடைய எண்கள் வந்து ஒரே ஒரு அக்கௌண்ட்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அதை பார்த்தோம். ஆயுஷ்மான் பாரத் நம்ம எவ்வளவு அதுல எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, அதை சிஏஜி அறிக்கைன்றது வந்து மேம்போக்கா டக்குன்னு கொடுத்துட மாட்டாங்க. அது வந்து ஒரு பிலிமினரி என்கொயரி நடத்துவாங்க. அதுல பிரைமா ஃபேசி மேட் அவுட் ஆனா மட்டும்தான் அந்த ரிப்போர்ட் வெளியே வரும். சோ இவங்க வந்து அந்த ஊழல் சொல்றாங்கல்ல, ஊழலற்ற ஒரு தேசத்தை நாங்க உருவாக்குறோம்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு வந்து எக்ஸாம்பிள். இதுலயும் அதிகமாக ஊழலால் பாதிக்கப்படுவது இந்து மக்கள் தான். மாப் லிஞ்சிங் எடுத்துங்க, இது கிட்டத்தட்ட இவங்களுடைய இந்த 9 ஆண்டு கால ஆட்சி காலகட்டத்தில் இந்த மாப் லிஞ்சிங்ல ஸ்ரீராம் ஜெயம் சொல்லலன்னு சொல்லி அடிச்சு சாவடிச்சவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ, ஹேட் கிரைம்ஸ் உடைய ரிப்போர்ட் எவ்வளோ ரைஸ் ஆயிருக்கு, இவங்களுடைய ஆட்சி காலகட்டத்துக்கு வந்து எவ்வளோ ரைஸ் ஆயிருக்கு. இதுல பாதிக்கப்பட்ட மக்கள் யார்? ரெண்டாவது, ஃபார்மர் விவசாயிகளுடைய போராட்டம் நடந்துட்டு இருந்து ஒரு நாட்டுடைய பிரதமர் வந்து எந்த விதமான பேச்சுவார்த்தை நடத்தல. இப்ப சொல்றாங்கல்ல, இங்க வந்து ஃப்ளட் இஷ்யூ வந்திருக்கும் போது ஏன் இந்தியா கூட்டணிக்கு வந்து இங்கிருந்து ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போனாருன்னு சொல்லி கேட்டாங்கல்ல, அன்னைக்கு நான் அந்த ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட் அப்போ பிரதமர் இங்க இல்ல, ஜெர்மனி பயணம் போயிருந்தார். சோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்கு. இப்போ மினிமம் பேலன்ஸ், ஒரு சின்ன டேட்டா, மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்றதுக்காக மட்டுமே வங்கியிலிருந்து எடுக்கப்பட்ட தொகை நிதி அமைச்சர் சொன்னது, பார்லிமெண்ட்ல சொன்னது எவ்வளவு தொகைன்னா 21,044 கோடி ரூபாய் எடுத்திருக்காங்க. இந்த பணம் யாரோட, இதனால பாதிக்கப்பட்ட மக்கள் எந்த பிரிவு? முஸ்லிம்ஸா, கிறிஸ்டியன்ஸா, இந்துக்கள்? பெரும்பாலான மக்கள் இந்துக்கள் இல்ல இருப்பாங்க. நான் சொல்றேன், இந்துக்கள் தான் வங்கி கணக்கு வச்சிருக்காங்க. பெரும்பான்மையான மக்கள் இந்துக்களாக இருக்க வாய்ப்பு நான் இருக்கு. என்ன சொல்றேன்னா, இவங்களால பாதிக்கப்படுற பெரும்பான்மையான கூட்டம் யாரு தெரியுமா? முஸ்லிம்ஸோ கிறிஸ்டியன்ஸோ உள்ளவங்க கிடையாதுங்க. இவங்களால பாதிக்கப்படுறவங்களே இந்து மக்கள் தான். அந்த மக்களின் குரலாக தான் நாங்க ஒலிக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் சார். சார், இப்போ பிஜேபி அவர்கள் இந்துக்களின் காவலர்கள்னு சொல்றாங்க. இவர் புள்ளிவரம் சொல்றாரு,
பல பாதிப்புகள் அடையுது. அதில் பாதி பேர் பாதிக்கப்படுறதே இந்துக்கள் தான் பெரும்பாலும் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு. அதாவது நீங்கள் வந்து ஒரு விஷயங்களுங்க, சில இடங்களில் சமூக விரோதிகளுடைய எல்லாமே பழக்கப்படுமா? இப்போ தமிழ்நாட்டில் வந்து இங்கே எங்கே பார்த்தாலும் சாராய கடை திறந்து வச்சுருக்கீங்க. எல்லாரும் குடிக்கிறாங்களா? சொல்லுங்கள், எல்லாரும் குடிக்கிறாங்களா? அதுபோல் சமூக விரோதி செல்லும்போது எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் ஆப்கானிஸ்தானில் மக்கள் வாழ முடியாது. பங்களாதேஷில் என்ன நிலைமை? பாகிஸ்தானில் பஞ்சம் பட்டினி. ஆனால் இந்தியாவில் போல சார், இந்தியாவில் மட்டும்தான் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், ஹிந்துக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இன்றைக்கி பொருளாதாரத்திலும் சரி, விவசாயத்திலும் சரி, எல்லா வசதி வாய்ப்புலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆகவே எங்கேயோ ஒரு சில இடத்தை மேற்கொள் காட்டினால் நான் சொல்கிறேன், நீங்கள் தமிழ்நாட்டில் 2.5 வருஷம் அண்ணா திமுக ஆட்சி நமக்குது. இந்த திமுக ஆட்சியில் என்ன நிலைப்பாடுன்னு வெளிச்சம் போட்டு காட்டினா, ஒரு நாள் போதுமா, ஈண்டொரு நாள் போதுமா, இந்த நிலைப்பாடு தான் வருங்க சார். இதெல்லாம் பாருங்கள், அதாவது ஐஎன்டிஏக்கு, இந்தியா கூட்டணிக்கு பயம் கொடுத்து போச்சு. பிஜேபி வரும் என்பது அவங்களுக்கே புரிஞ்சு போச்சு. ஐஎன்டிஏ கம்பெனியே காலியாகி போச்சு. இந்த நிலைமையில் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து நாளைக்கு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வராங்க, வந்து பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளும் சந்திக்கிறாங்க. இந்த சந்தித்ததின் பிறகு உள்ள நிலைப்பை என்றால், திரும்பவும் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் 2024 தேசியம் மலரும், மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்கும். 2026 தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக திராவிட கட்சிகளாம் வீழக்கூடிய நிலைமை கண்டிப்பாக வீழும். அதிமுக நிலைப்பாடு இன்னைக்கு என்ன நிலைப்பாடு, அதே மாதிரி திமுக வீழும். அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசிய மலரும். காங்கிரஸ் அல்ல, காங்கிரஸ் இன்னைக்கு அறிவாலயத்தில் சப்ளிமெண்ட் காப்பி ஆயிடுச்சு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் 2026 நிச்சயமாக ஆட்சி அமைக்க வெகு தூரம் இல்லை, நிச்சயமாக ஆட்சி அமையும். 2026 தமிழகத்தில் பிஜேபி ஆட்சி அமைக்கும். அந்த பிஜேபி ஆட்சி அமைக்கும் போது தமிழகத்தில் சனாதன தர்மம் மட்டுமல்ல, நம்முடைய கிராம தெய்வங்களான குல தெய்வங்களான காத்தவராயன், கற்பனசாமி, பேச்சியம்மாள், சப்பானி மாடன், குலமாடத்து, இசக்கியம்மன், தொடரை மாடன், வண்ணாறு மாடன், அக்கினி மாடன், அத்தனை குலதெய்வங்களையும் குலங்காக்கும் குலதெய்வங்களை அனைத்தும் தமிழகத்தில் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் எப்படி இந்துக்கள் வாழ்ந்தார்களோ அந்த சனாதன நெறியோடு ரிஷிகள், ஞானிகள், யோகிகளுடைய தர்ம நெறிகளை காக்கக்கூடிய ஒரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக நிச்சயமாக அந்த இந்து மக்கள் கட்சி தலைவருடைய அர்ஜுன் சம்பத் தான் 2026 அறநிலையத்துறை அமைச்சர். அதுக்கு ஆலோசகராக பொன்மாணிக்கல் அமர்வார். திராவிட கட்சிகளால் வீழ்த்தப்பட்ட தெய்வங்களையும் கொள்ளடிக்கப்பட்ட சொர்ணங்களையும் அனைத்து மீட்கப்படும் என்பதில் எந்தவித மாற்றம் இல்லை. நிச்சயமாக 2026 அர்ஜுன் சம்பத் அறநிலையத்துறை அமைச்சர் ஆவார். காரணம் என்றால் அறநிலையத்துறை இருக்காதுன்னு தானே சொல்றாங்க. ஆமாங்க, அதுக்கு தனி போடுவாங்க, தனி விசாரணை கமிட்டி போடுவோம். 1967 இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்தில் அதிமுக திமுக தெய்வங்களை பெருத்து கொள்ளையடித்து விட்டார்கள். அத்தனை கலாச்சாரம் அழித்து விட்டார்கள். இவர்கள் தெரிந்தெல்லாம் பெரியார், அண்ணாவன் தான், வேற யாரையும் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. இதையெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு இந்துத்துவ நிலைப்பாடு உருவாக்கி இந்தியாவின் முதன்மையான மாநிலம் ஒரு தேசிய வளர்ச்சிக்கான தமிழகத்தில் வழிவகுக்கும் காலம் வெகு தூரம் இல்லை, கண்டிப்பாக அமையும். இதெல்லாம் பொறுத்து கொள்ளாத திமுக வாய்ப்புளித்தாதா மாங்காய் பிடித்தா என்று ஒரு நாளைக்கு அண்ணாவை திட்டு, ஒரு நாளைக்கு அண்ணாமலை திட்டுவாங்க, இன்னொரு ஆளுநரை திட்டுவாங்க. பொழுது படிஞ்சா டக்குன்னு பார்ப்பாங்க, என்னடா பார்க்கணும், அவர் பிரதமர் 2 திட்டுவாங்க. அப்புறம் வந்து நிர்மலா சீதாராமன் மந்திரியை திட்டுவாங்க. அப்புறம் அமித்ஷாவை திட்டுவாங்க. அப்புறம் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடும்போது இன்னொரு பாயிண்ட் இது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ தேர்தல் ஆணையமே கூட அதற்கு ஏற்ற மாதிரி தான் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. எப்படி சார்? சரி, இப்போ ராமர் கோவிலை வெறுத்து தான் இந்த தேர்தலே எதிர்கொள்றாங்களா? சார், தமிழ்நாட்டில் உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடக்குது. உள்ளாட்சி மன்ற தேர்தல் ஒரு மாநிலத்தில் யார் ஆளுங்கட்சியாக வருகின்றார்களோ அவர்கள் சொல்லக்கூடிய தேதி, அந்த அவர்கள் சொல்லக்கூடிய தேர்தலில் சொல்ல போனா தேர்தல் ஆணையரை நியமிக்கிறதுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அவங்க வந்து ஒரு மசோதா தாக்கல் பண்ணி அதை நிறைவேற்றி அவர்களுக்கு சாதகமா, அயோத்தியா கோயில் பணிகள் இப்பதான் முடிஞ்சிருக்கு. சாதகமா அவங்களுக்கு அயோத்தியா கோயில் பணிகள் 99% இப்பதான் முடிஞ்சிருக்கு. நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, நீங்க அரைகுறையா வீடு பால் காய்ச்சுவீங்களா? ஓரளவுக்கு ரெடி ஆனாதான் நீங்க பால் காய்ச்சுவீங்க. அதே போல தான் அயோத்தியா ராமர் கோயில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 95% இப்பதான் வேலை முடிஞ்சிருக்கு. இன்னும் 1% வேலை மீண்டும் ஆட்சி அமைக்கும் போது இன்னும் பயணிகள் தங்கக்கூடிய, பக்தர்கள் தங்கக்கூடிய நிறைய விஷயங்கள். அதில் தான் மத்திய பிரதேச மாநிலத்தில் அமித்ஷா அவர்கள், நாங்கள் வெற்றி பெற்றால் அயோத்தியாவில் இலவச தரிசனத்தை ஏற்பாடு செய்வோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாருங்க, தமிழ்நாட்டு அரசு செய்யாத ஒரு அக்கறை சென்னை காசி சங்கம் பண்ணுதா இல்லையா? சென்னை காசி சங்கம் பண்றாங்களா இல்லையா? மராத்தியர்கள் அவங்க சங்கம் பண்றாங்களா இல்லையா? இது தமிழ்நாடு அரசா பண்ணுது. தமிழ்நாடு அரசு வாழ்த்த மாட்டாங்க. நமக்கு ஓட்டு பெறுமென்ற ஒரு நிலைப்பாடு தான். ஆகவே சொல்றேன், அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்றும் எங்களுடைய இதயத்தில் குடியிருக்கின்றார். அவர்களையும் பாஜக அரவணைத்து செல்லும் காலம் வெகு தூரம் இல்லை.
சரி சார், இப்போ வந்து அரசியலாக்கப்படுகிற ராமர் கோவில் விவகாரம் தலைப்பு தொடர்பாக உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். இதில் அரசியலாக்கப்படவில்லை. இது இந்தியாவில் ராமர் கோயில் கட்டும்போது இந்தியாவில் இந்துக்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள பெரும்பான்மை மக்களுடைய எண்ணங்கள் அதுதான். ஆகவே ராமர் கோயில் கட்டுவதில் அரசியலுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இதை பார்த்து எதிர்க்கட்சிகள் பயப்படுகின்றன. நமக்கு ஓட்டு போயிருமோ என்ற நிலைப்பாடு தான், அச்சம் தான் அவ்வளவு மனசில் இருக்கின்றதை தவிர்த்து இந்த விஷயத்தில் எதிர்க்கட்சிகளுடைய மிக பெரும் குழப்பங்கள் உள்ளது. ஆகவே ராமர் கோயில் விவகாரத்தில் பாஜக அரசியல் செய்யவில்லை. சரி, நன்றி. திரு மோசஸ் சார், உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்கள் சொல்லுவாங்க. டாஸ்மார்க் விஷயத்தை பற்றி சொன்னார் அண்ணன். தமிழ்நாட்டில் வந்து எல்லாரும் போய் குடிக்கிறது இல்லையா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன நடக்குது உத்தரப்பிரதேசில் எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையுமே வந்து டாஸ்மாக், மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில், நார்மல் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்துலேயுமே வந்து இவங்க வந்து பாயிண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட பிஜேபியுடைய ஆட்சி வருவதற்கு முன்பு அவங்களுடைய ஒரு ஃபைனான்ஷியல் இயருடைய இன்கம் வந்து 14,000 கோடியாக இருந்தது இவங்களுடைய கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி. இப்போ இவங்களுடைய வருமானம் பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு 42,000 கோடி ஒரு டாஸ்மார்க் மட்டுமே நம்பியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க எல்லாத்துலேயும் ஃபெயிலியர், எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவில் ஃபெயிலியர், எல்லா விஷயத்துலையும் ஃபெயிலியர். இந்த டிஸ்கஷன் வந்து எலெக்ஷன் டைமில் மக்கள் மத்தியில் பேசு பொருளாக மாறிச்சுன்னா பிஜேபி ஆட்சி அமைக்கிறது மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அப்போ இதை டைவெர்ட் பண்ணணும். இப்போ இதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு என்ன இஷ்யூ நம்ம கையில் இருக்குது? வழக்கம் போல் இவங்களுக்கு என்ன, பசுமாடு கோஆப்ரேட் பண்ணணும், இவங்களுக்கு ஹிந்துன்னுவாங்க, பாகிஸ்தானை கூப்பிடுவாங்க, சீனாவை கூப்பிடுவாங்க, மாட்டுச்சாணம்னுவாங்க, முஸ்லீம் விரோதின்னுவாங்க. இந்த மாதிரி சில அஜெண்டா வச்சிருக்காங்க, இந்துத்துவ கோர் பாயிண்ட் வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து இந்த நேரத்தில் டிஸ்கஸ் பண்ணி அரசியலாக்கி அது மூலிமா ஒரு ஓட்டு போலரைஸ் பண்ண முடியும் நம்புறாங்க. ஆனால் அது நடக்காது. இவங்க 24ஆம் தேதி நினைக்கிறேன் ராமர் கோயில் திறப்பு விழா நினைக்கிறேன். 22 இது வந்து மிகப்பெரிய வந்து 26ஆம் தேதி எங்கள் கட்சியுடைய மாநாடு திருச்சியில் நடைபெற இருக்கிறது. அந்த இடத்துல நாங்கள் இது பெரும் லெவலில் இதை அம்பலப்படுத்துவோம். இது வரக்கூடிய எலெக்ஷன்ன்றது வந்து முழுக்க கான்ஸ்டிடியூஷன் இருக்க போதா இல்லையா? 2017 அட்வொகேட்டுடைய மாநாட்டில் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், கான்ஸ்டிடியூஷனை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறார். ஸோ அதனால் இந்த கான்ஸ்டிடியூஷனை இவங்க அடுத்து வந்தாங்கன்னா, அடுத்த ஆட்சி அமைச்சாங்கன்னா இவங்க அடுத்த அர்ஜென்டாக ட்ராவல் பண்ணிடுவாங்க. என்னன்னா, மாநிலங்களே இல்லாத ஒரு இந்தியா, யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வந்துருவாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய செக்குலர் என்ற வார்த்தையை எடுத்துருவாங்க. ஜனவரி 26 குடியரசு தினம் அன்னைக்கு நீங்கள் பண்ணுறதுக்கான நோக்கம் என்ன? அதாவது சார், எங்களுடைய மெயின் அஜெண்டா என்னன்னா, நாங்க வந்து இதை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போயிட்டு எடுத்து போயிட்டு அம்பலப்படுத்தணும். ஜனவரி 26 அப்படிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தினம், ரிபப்ளிக் டே அன்னைக்கு. சோ அதனால அந்த நாள்ல அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்த ஒரு தினம், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தினம். ஸோ அதனால அந்த டேல கான்ஸ்டிடியூஷனை பாதுகாக்கணும், ஜனநாயகம் வெல்லும்ன்றதுனால தான் நாங்கள் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஐடியாலஜிக்கல் ஃபிக்ஸேஷன் தான் இது. இது மேம்போக்கில் வந்து ஒரு டேட்டை நாங்கள் எடுக்கல. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்பது நடக்குது. விடுதலை சிறுத்தையுடைய நிர்வாகி அவரோட சோபா மோசஸ்ன்னு சொல்றாருன்னா, 2024 பாஜக ஆட்சி வந்தால் மாநிலங்களே இல்லாமல் ஒரு தேசிய அமைப்புன்னு சொல்றாரு. இது எப்படின்னா, ஒரு முருகன் பாட்டு உண்டு, கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவேல் என பாட்டை ஞாபகப்படுத்துறேன். சரி சார், சரி, நன்றி சார். உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அதாவது பிஜேபி வந்த உடனே என்ன இப்போ இந்த தேர்தலுக்கான நெரேட்டிவ் வைப்பாங்கன்னா, மாட்டு சாணம் வைப்பாங்க, இவங்கெல்லாம் வந்து மாடு பசுன்னுவாங்க. கிராமத்துல ஒரு வாட்டி ஒரு அஜெண்டா வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க சார். போன வாட்டி அந்த புல்வாமா அட்டாக், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், இந்த வாட்டி வந்து ராமர் கோவில். இல்ல அதுதான் சொல்றேன், இந்தியாவினுடைய முதுகெலும்பாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் விவசாயத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடியது பசுக்களும் சாணங்களும். அதனுடைய அருமை தெரியாமல் வெளிநாட்டு கைக்கூலிகளுக்கு துணை போகின்றவர்களுக்கெல்லாம் இந்த மாட்டு சாணத்துடைய அருமை தெரியாது சார். ஏன்னா பாஜகவுக்கு தெரியும், இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த மண்ணினுடைய வாசனை எங்களுக்கு தெரியும், உழவருடைய அந்த வேதனை தெரியும், விவசாயத்துடைய வேதனை தெரியும். 6,000 ரூபாய் நீங்க திரௌபதி முர்மு அவர்கள் அழைக்கப்படுவார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அழைக்கப்படுவார்கள். சரி சார், இப்ப அரசியலாக்கப்படுகிற ராமர் கோவில் நிறைவு கருத்தா உங்களுடைய சுருக்கமா நேரம். நிறைவு கருத்தாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே நாங்கள் இந்த தெய்வீக ரீதியான மக்களுக்கான அடிப்படை வசதிகளை முதற்கொண்டு அனைத்தையும் செய்யக்கூடிய ஒரு அரசாக பாஜக அரசாங்கம் இருக்கின்றது. ஆனால் இந்துக்களுடைய அடையாளங்களை பற்றி கவலைப்படாமல், இந்துக்களுடைய நம்பிக்கைகளை பற்றி துளியும் கவலைப்படாமல், இந்து மதத்தை சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லக்கூடிய கூட்டங்கள் இன்றைக்கு புள்ளிராஜா கூட்டணி என்று சொல்லி ஒரு கூட்டணியை வைத்துக்கொண்டு, அந்த கூட்டணி கடந்த சட்டமன்ற தேர்தல்களில் பார்த்தீங்கன்னா 5 இடங்களிலும்
வெற்றி பெறுவோம், வெற்றி பெற்றவனே பாஜக இல்லாமல் போயிடும்னு சொல்லி சரி, கூக்குரலிட்டார்கள். அவர்கள் மண்ணை கவி கண்டிப்பா விட்டார்கள். பொறுத்திருந்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலும் அதை பத்தி நம்ம இந்தியா கூட்டணி நேரம் மண்ணை குறைவா இருக்கு. இழக்கவும் அசாம் ஒரு எம்பி கிடைக்குமான்னு சொல்லி அசாம் முதல்வர் வந்து பேசிய பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கலன்றதை சொல்லிருங்க. அதே ஒரு வார்த்தை சொல்லிருங்க. அசாம் முதல்வர் குயிக்கா ரைட். அதாவது நீங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவர்கள் சொல்லக்கூடிய பிராமணர்களாக இருக்கட்டும் அல்லது சத்திரியர்கள் அல்லது வைசியர்கள் சூத்திரர்கள் என்பதெல்லாம் எந்த சாதியையும் குறிப்பிடவில்லை. சரி சரி. சாதியை குறிப்பிட்டதாக இவர்கள் சொல்லிக் தொழில் கொண்டிருக்கிறார்கள். தொழில் வரணும், தொழில் அடிப்படையில் தான் சொல்றேன். சரி, நம்ம இன்னும் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் இப்ப நேரம் ரொம்ப சாதியை குறிக்கவில்லை நான் ஓகே, நன்றி சொல்றேன். நன்றி நன்றி சார், சாதியை குறிக்கவில்லை, குணத்தை குறிக்குது. நன்றி, சார், நன்றி, நான் நன்றி, கேட்கிறேன், நன்றி. திருடனை ஜெயில்ல போட்டு நான் சொல்றேன். சரி. அது திருடனுக்கு தான் பிரச்சனை. இவர்கள் என்ன நினைக்கிறாங்க, என்ன திருடன் சொல்றாங்க. சரி, உங்களை சரி. திருடன் ஓகே சொல்ல சார், ஓகே, நன்றி. நம்ம வேற ஒரு சூத்திரர்கள்னு சொல்லல. வேற ஒரு சந்தர்ப்பத்தில் விவாதிக்கலாம். நிறைய சொன்னால் ஆ. அவர்கள் தவறு செய்யக்கூடியவர்களை குறிப்பிட்டு சரி, சொல்றாங்க. சரி, குணத்தின் சரி. அடிப்படையில் கட்டவன், சரி 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 சரி. பிறப்பின் அடிப்படையில் கிடையாது. செய்கையால வந்து அதுதான் அவர் விஷயத்தை சொல்ல சொல்றாரு. வராங்க. சரி, ஓகே சார், உங்க பாயிண்ட் புரியுது. இன்னும் நம்ம நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறனால வேற சந்தர்ப்பத்தில் இதை பத்தி விவாதிக்கலாம். இன்று நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற இந்து மக்கள் கட்சியின் திரு பாரத மாதா செந்தில் அவர்கள், நன்றி. அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சௌபி மோசஸ் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் திரு ராமன் அவர்கள், மூவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாதத்தில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.